ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக கஜகஸ்தானில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் டைம் லூப் இருந்தால் எப்படி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும்ல. ஸோ ஆக்சுவலாக கஜகஸ்தானில் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. ஸோ பார்க்கும்போதே பயந்துக்கிட்டே தான் பார்த்தேன், ஒருவேளை நல்லா இருக்காமல் போயிருமோன்ற மாதிரி. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மைக்குமே சொல்லி ஆகணுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் நம்ம ஊரில் இந்த மாநாடு படம் வந்துச்சு இல்லையா, அதில் கூட இந்த கான்செப்ட் வச்சுருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்குமோன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அதனால டேரெக்டாக ஆன்லைனர் பார்த்துடலாமா. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் வைக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 இப்போ ரிலீஸ் ஆன கைட்டடான். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு த்ரில்லான மியூசிக் போட்டுட்டு ஒரு பெரிய டேமை காமிக்கிறாங்க. அந்த டேம் பக்கத்துலேயே ஒரு அழகான வில்லேஜும் இருக்குது. இப்படி இருக்க திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. அங்கே இருந்து எல்லாமே சேக்காக ஆரம்பிக்க. ஸோ இதை அந்த டேமோட இன்சார்ஜும் பார்க்குறாரு. ஸோ அவரு பதறி போய் என்ன நிலநடுக்கம்லாம் வருது அப்படின்னு வேகமாக வெளியில் வர. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த நிலநடுக்கமும் நின்றுது. ஆக்சுவலா அந்த ஊருக்கு எப்போவாவது இந்த மாதிரி அதிசயமா நிலநடுக்கம்லாம் வரும். அதனால இந்த தாத்தா என்ன பண்றாருன்னா வேகமா அந்த டேமுக்கு ஏதாவது ஆயிருக்கா, டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக டார்ச் லைட்டை எடுத்துட்டு அங்க பார்க்க. ஆனா டேமுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் அவர் போன கொஞ்ச நேரத்துல அந்த டேம்ல விரிசல் விட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த விரிசலுக்குள்ள ஜூம் பண்ணி படத்தோடைய டைட்டிலையும் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல சிட்டில இருக்கிற ஒரு ஸ்கூலை காமிச்சா அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனெல்லாம் பாத்தீங்கன்னா கைக்குள்ளெல்லாம் பிட்டு வச்சு கொண்டு வந்திருக்கிறான். ஆனா இந்த படத்தோட ஹீரோ என்ன இருக்கான்ல, இவன் தான். அவனை பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல எதுவுமே தெரியாம அமைதியா அவனுடைய டெஸ்கையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டா ஹால் இன்சார்ஜர் அந்த பிட் அடிக்கிற பையனை பிடிச்சிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க பிட் அடிப்பேன், ஒழுங்கு மரியாதையா அதை கூட என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போயிட. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு ஹாயா உட்காந்து நம்ம எல்லாருமே ஒரு டைம் பண்ணிருப்போம்ல, அதான் எந்த ஒரு பதிலும் தெரியலன்னா அதுக்கே டிக் பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி அவன் எல்லாத்துக்குமே ஏன்ற மாதிரி டிக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஆன்சர் தெரியாதா இல்லைன்னா வேணுக்குனே இந்த மாதிரி பண்றானான்றது தெரியல. இப்போ கட் பண்ண அடுத்த சீன் ஆகுது. ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கூட எங்கே போயிட்டு இருக்கான்னா அந்த வில்லேஜுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே தான் ஹீரோடைய பாட்டியும் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வில்லேஜை பார்த்தோம் இல்லையா, அந்த வில்லேஜ் தான் ஹீரோடைய பாட்டியோடைய ஊரு. ஸோ அப்படி போகும்போது ஹீரோடைய அப்பா ரேடியோவில் என்ன சொல்றாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு போறாரு. ஸோ ரேடியோவில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நேற்று நைட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நிலநடுக்கம் வந்திருக்குது. ஸோ நீங்க யாரும் பயப்படாதீங்க, அதனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இவங்க கார்ல அந்த வில்லேஜுக்கு போறாங்க. இப்போ அப்படியே அந்த வில்லேஜோட பாலத்தை கிராஸ் பண்ண இப்போ தான் அந்த அழகான டேமை, அதான் அந்த பெரிய டேமை நமக்கு காமிக்கிறாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமா பயங்கர சூப்பரா இருக்கு இல்லையா. ஸோ ஹீரோடைய ஃபேமிலியும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ கட் பண்ண நைட் ஆகுது. டின்னரில் தான் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி அதான் இவங்க தான் ஹீரோடைய பாட்டி. அவங்க ஹீரோவை பார்த்து என்னுடைய பேர் எனக்கு 21 வயசு ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஹீரோடைய அங்கிளும் இருப்பார். அதாவது ஹீரோடைய அப்பாவுடைய தம்பி தான் அவர் ஹீரோவை பார்த்து என்னது 21 வயசு வந்தா என்ன, இவன் மார்க்கும் 21 தானே எடுத்திருக்கிறான், ஃபெயில் ஆயிருக்கிறான், இப்படிலாம் ஃபெயில் ஆனால் இவன் எப்படி வாழ்க்கையில் நல்லா இருப்பான் அப்படின்னு ஹீரோவை போட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, எனக்கு படிக்கிறதுலாம் விருப்பம் கிடையாது, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த அங்கிள் மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனால அப்பாவும் கோவத்தில் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. உடனே பாட்டி இங்க பாரு பேராண்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம கிட்ட நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்குல்ல, அதை வித்தாவது உன்னை அடுத்த டிகிரி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அங்கிளும் அதை விற்கிறதுக்கு பதிலாக அதை அவன்கிட்டே கொடுத்து ஓட்ட சொல்லலாம்ல, காசாவது கிடைக்கும், தண்டச்சோறு அப்படின்னு திட்டினதும் ஹீரோ செம டென்ஷன் ஆயிடுறா. சரி ஓகே, என்ன இப்படி பேசுறீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வயசுல இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்கல்ல, ஆனா நீங்க இன்னுமே வெட்டியா அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பத்தி சொல்றீங்களா அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா கத்திட்டு அங்க இருந்து கோவமா வெளியில போயிட்டான். சோ வெளியில வந்தவன் சிகரெட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். சோ அதுல சிகரெட் இல்ல. அதனால ஒரு ஓரமா நின்று உச்சா போலான்ற மாதிரி வானத்தை பார்த்து நிக்கும் போது வானத்துல ஏதோ ஒண்ணு வேகமா கிராஸ் ஆகுது. அப்ப பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. சோ இது யாருன்னா இந்த அங்கிளோடைய பையன் தான். நல்லா அமுல்பாய் மாதிரி உருண்டையா இருப்பான். சோ அவன் நம்ம ஹீரோ பார்த்து வானத்துல போனது ஷூட்டிங் ஸ்டார். சோ அது போகும்போது நம்ம ஏதாவது வேண்டும் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஸோ நீங்களும் ஏதாவது வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை பார்த்துட்டு யாரா அவன் இவன் வேற வெறுப்பேத்துறானே, டேய் கொஞ்சம் தள்ளி நில்றா அப்படின்னு சொல்லிட அவனும் பார்த்தீங்கன்னா என்ன இவரு ரொம்பவே கோவமா இருக்காருன்ற மாதிரி தள்ளி நின்றுடுறான். அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஆமா இந்த வில்லேஜில் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பையனும் நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்குது, ஸோ அந்த ஒரு கடை தான் அந்த வில்லேஜில் இவ்வளோ நேரம் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த கடைக்கு போகிறான். ஸோ அப்படி அந்த வில்லேஜில் இருக்கிற கடையை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரேன். உள்ளே பார்த்தா அந்த கடையில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள லவ் பண்ணுற இந்த லவர் பையன் வந்து பேசிட்டு இருக்கிறான். என்னம்மா இவ்வளோ நேரம் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன், சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணு, நம்ம அந்த டேம் சைடு வர போயிட்டு வரலாம், அழகான வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு அமைதியாக அங்கே பாரு எனக்கு அங்கெல்லாம் வர விருப்பம் கிடையாது, அது போக நான் கடையை அடைக்கணும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ உள்ள வந்துட்டான். ஸோ உள்ள வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்னதும் என்னது சிகரெட் வேணுமா, உனக்கு 21 வயசு கிராஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டதுமே கிராஸ் ஆயிட்டுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னா உன்னுடைய சர்டிஃபிகேட் காமி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டு அதை கொண்டு வர மறந்துட்டேனே அப்படின்னு சொல்ல ஓ மறந்துட்டியா, அப்போ என்னாலேயும் உனக்கு வந்து இதை செல் பண்ண முடியாது, ஸோ இங்கேருந்து போறியா அப்படின்னதும் இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க இதை சைடில் இருந்து கேட்ட லவர் பையன் டேய் என்னடா வயசாகுது உனக்கு பொடி பையில, உனக்கு இப்போவுமே சிகரெட் பிடிக்கணுமா, சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அந்த லவர் பையன் ரக்கடாக அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க. ஆனால் இதை பார்த்து ஹீரோ இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, என்னுடைய உடம்பை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டான். உடனே இவனை அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணு என்ன பண்ணுற நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட அந்த லவர் பையனும் கோவத்தில் வெளியில் போயிட்டான். உடனே இந்த பொண்ணும் உனக்கு வந்து சிகரெட்லாம் தர முடியாது, இந்த இடத்த காலி பண்ணி ஏன்னா நான் கடையை மூட போகிறேன் அப்படின்னதும் ஹீரோ மேலே இருக்கிற ஒரு பிரெட் பாக்கெட்டை பார்க்குறான். அப்படின்னா அந்த பிரெட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணும் பிரெட் எடுக்க போகிறா. அந்த கேப்பில் சிகரெட் ஆட்டையை போட்டுட்டு காசையும் வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போகிறான். ஸோ வேகமாக வெளியில் வந்தவன் அங்கேருந்து பைக்கை மோதி கீழே தள்ளி விட்டுறான். அதுவும் ஆல்ரெடி அந்த லவர் பையன் வர ஹீரோ மேலே டென்ஷனாக இருந்தான் இல்லையா, இப்போ ஹீரோ கையில் சிகரெட் இருக்கிறத பார்த்ததுமே ஓ சிகரெட்டை தூக்கிட்டு வந்துட்டியா, உன்கிட்ட நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் ஆனால் நீ என்னையே அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரவுண்டு கட்டிட்டாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆக்கி என்னங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஓ 4 பேரை சேர்ந்து என்ன அடிக்க வரீங்களா, முடிஞ்சா ஒத்திக்கு ஒத்த வாங்க அப்படின்னு கூப்பிட அந்த லவர் பையன் சிரிச்சுக்கிட்டு ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா, சரி வா மோதி பார்க்கலாம் ஆரம்பி அப்படின்னதுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்து அந்த லவர் பையனை எதிர்பார்த்துருக்க மாட்டான். யாரா அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து ஒரு வேலையெல்லாம் தாண்டி குதிச்சு ஓடிடுறான். ஸோ இதை பார்த்து அவனுங்க அந்த கதவை தாண்டி வர முடியல, டேய் பொடிப்பையில கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட மாட்டு வைப்பாரு அப்படின்ற மாதிரி திட்டுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து வேகமாக அவனை அடிச்சு எழுப்பி விடுது. யாருன்னு பார்த்தா இந்த அங்கிள் தான் குழந்தைய கையில் வச்சு அடிக்க வச்சிருந்திருப்பாரு. டேய் மடையா மணி வந்து 12 ஆகுது, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, எந்திரி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே டென்ஷனில் எந்திரிச்சு உட்காடுறான். அவனை டென்ஷனை எத்துற மாதிரி பக்கத்தில் இருந்த அமுல் பாயும் அண்ணா நம்ம ஃபுட்பால் விளாட போகலாமா அப்படின்னு எதுவும் டேய் சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்க்க போகிறான். ஸோ அப்பா வந்து இந்த களிமண்ணை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ பார்த்ததும் இந்தா இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்படின்னதும் ஹீரோவும் வேண்டாம் இருப்பா அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த அங்கிள் வந்து அப்ளை பண்றாரு, ஆனா பார்த்து இதை கீழே போட்டுடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ இவர் இன்னைக்கு தான் பூசி முடிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பால் வந்து பொங்க வச்சிருப்பாங்க, அது பொங்கி வருது. ஸோ இதை வந்து இந்த அங்கிளோடைய ஒய்ஃப் வந்து வேகமாக போய் பார்க்க போறாங்க. ஐயோ பால் போச்சு அப்படின்னு வேகமாக அதை சரி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அந்த அமுல் பாயும் ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து வணக்கம் கூறுகான்ற மாதிரி வணக்கம் வைக்கிறான். ஸோ நான் இப்போ சொல்ற இந்த சின்ன சின்ன டீட்டெயிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக பின்னாடி புரியும். ஸோ அந்த கூறுகாவை பார்த்தா ஹீரோடைய அப்பாவும் நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து இவர் கரெக்டான டைமுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ வேண்ட வெறுப்பாக பார்த்துட்டு இருக்கிறான். உடனே அப்பா கிட்ட டேரக்டா அப்பா நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ நம்மளுடைய சிட்டிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இந்த பக்கத்தில் இருந்த அங்கிள் சும்மா இல்லாமல் எதுக்குடா நீ அங்கே போகணும், கிராஜுவேஷனுக்கா, கிராஜுவேஷன் தான் உனக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல அப்புறம் ஏன் நீ போகணும், இன்னும் சொல்ல போனா இந்த வில்லேஜ்லேயும் இன்னைக்கு நைட்டு கிராஜுவேஷன் நடக்கும், அங்கே வேணா நீ போய் கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக அதுக்குள்ள ஹீரோடைய அப்பா வந்து இங்க பாரு நம்ம எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தான் கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம் அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. இல்லப்பா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஒழுங்கா அந்த மாட்டு தொழுவத்துக்கு போய் சாணி எல்லாத்தையுமே அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக அங்கே போகிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட சாணியாக இருக்கும், அது அள்ளணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஆமாண்ணா இன்னைக்குள்ள நம்ம அள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்வெட்டியை கொடுக்க இதை பார்த்த இவ தம்பி நீ வந்து ஃபுட்பால் விளையாடணும்னு சொன்னல, ஸோ இதை வந்து நீ சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடு சரியா, நம்ம சாயங்காலம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோர்த்து விட்டுட்டு நைஸாக வந்து அந்த வைக்கோல் மேலேயே படுத்து தூங்கிட்டான்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்து அவனுடைய மண்டையில இருக்கிற தூசியெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது இவனுடைய அம்மா வந்து வேகமா போன் எடுத்துட்டு அப்பா கிட்ட போய் கொண்டு கொடுக்குறாங்க. உடனே அப்பா யாருக்கிட்ட பேசுறாங்கன்ற மாதிரி பாக்குறான். ஸோ அப்பாவுக்கு வந்து ஒர்க்ல இருந்து தான் கால் வந்திருக்கும் போல. ஸோ நீங்க அவசரமா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல. உடனே அவரும் சரி ஓகே நாங்க இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இதை கேட்ட ஹீரோவுக்கும் சந்தோஷமாகுது. அந்த சமயத்துல இந்த அங்கிளோடைய வைஃப் இருக்காங்கல்ல அவங்க ஹீரோ கிட்ட தம்பி கொஞ்சம் பிரெட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பிரெட் பாக்கெட் வாங்க போறான். அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. ஐயோ இவகிட்ட இப்ப எப்படி கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு ஏங்க கொஞ்சம் ஒரு 2 பிரெட் மட்டும் கொடுங்களேன் அப்படின்னதும் பிரெட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல ஒன்னு நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறான். பார்த்தா அங்க நிறைய பிரெட் இருக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணும் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு போய் பிரெட் எடுத்துட்டு வராங்க. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் காசை அப்படியே தனவட்டா தூக்கி போட்டுட்டு சேஞ்சஸ் வந்து நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆனா இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கே டஃப் கொடுப்பா போல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல ஸோ பிரெட் வந்து நாங்க ஃப்ரீயா தான் கொடுப்போம் உங்க காசை எடுத்துட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட இவ்வளவு திமிரான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காசையும் எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே வெளியில வரவும் வெளியில பார்த்தா ஒரு கார் வந்து நிக்குது. ஸோ இது வந்து அந்த லவர் பையனுடைய காரு. அதுல இருந்து அவன் இறங்கி வந்து டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டாங்க. உடனே ஹீரோ யாருங்க நீங்க எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க அப்படின்னதும் நேற்று நைட் அவ்வளோ வாய் பேசுனா இப்போ என்ன இப்படி பம்புற அப்படின்னு கேட்டதும் என்னங்க சொல்றீங்க நான் நேற்று கடை பக்கமே வரலையே வேற யாரையாவது பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்க பார்க்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஸோ இது வேற யாரும் கிடையாது இது வந்து இந்த ஊருடைய தலைவர் போல. ஸோ அவரை பார்த்ததுமே இந்த பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ விட்டுட்டு அந்த தலைவரை பார்க்க போக தலைவர் அந்த பசங்க கிட்ட டேய் என்னடா பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வைக்க சொன்னல இப்போ பெரிய ஆபீசர் ஒருத்தர் வர போறாரு அதனால தான் இந்த போலீஸ்காரனையும் கூட வச்சுட்டு நான் இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் ஒழுங்கா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிருங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனுடைய பேரை சொல்றான். ஓ நீ தான் அந்த 21 மார்க் வாங்கினவனா அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு யார் சொன்னா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அடே இங்கெல்லாம் நின்று இப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டென்ஷனா அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்தது இந்த லவர் பையன் என்ன பண்றான்னா அவன் கடைக்குள்ள போறான். கடைக்குள்ள அந்த லவர் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அவகிட்ட எங்க பாரு இன்னைக்காவது நீ டேமுக்கு வந்து தான் ஆகணும் வா போலான்ற மாதிரி அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவனுடைய அப்பா அம்மா வந்து பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்பிட்டாங்க போல. ஸோ ஹீரோக்கு சந்தோஷம் அப்பா வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோடைய அப்பா ஹீரோ ஸ்டாப் பண்ணி நீ எங்கேயும் வரப்போறது கிடையாது நீ இங்கே தான் இருக்கணும் சரியா நான் உனக்கு மாட்டு சாணியை கிளீன் பண்ண சொன்னா அதை கூட நீ பண்ணல இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அம்மா அப்போ என்னுடைய கிராஜுவேஷன் அப்படின்னதும் பின்னாடி இருந்துட்டு இந்த அங்கிளும் என்னடா கிராஜுவேஷன் நீயே ஃபெயில் ஆயிட்ட உனக்கு எதுக்கு கிராஜுவேஷன்லாம் போகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இதனால ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. வேகமா கதவை ஓப்பன் பண்ணி உள்ள உட்காந்துக்கிறான். உள்ள உட்காந்துட்டு கதவை லாக் பண்ணிட உடனே அப்பா வந்து ஒழுங்கு மரியாதையா கதவை தர அப்படின்னு சொல்ல இல்லப்பா நான் வரமாட்டேன் எனக்கு வந்து இங்க இருக்கலாம் பிடிக்கல நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னதும் ஒழுங்கா நீயா வரியா இல்லைன்னா உன்னை தூக்கி வெளியில ஏறியட்டா அப்படின்னதும் ஹீரோக்கே கஷ்டமாயிடுது. வேகமா வெளியில வந்துட்டு அப்பா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போறோம் ஆனா நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. நம்ம ஹீரோ தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான். ஸோ வெளியில தான் தூங்குவாங்க போல. ஸோ பாக்குறதுக்கே செமையா இருக்குல்ல இந்த இடத்துல எல்லாம் போய் தூங்கினா நல்லா தூக்கம் வரும் போல. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஆனால் பக்கத்துல இருந்து அமல் பையனும் அண்ணா ஏதாவது கதை சொல்லு உங்களுக்கு என்ன ஃபேரி டெய்ல் கதைலாம் தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டேய் அமுல் பாய் ஒழுங்கு மரியாதையா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்குறான். அப்போ தூரத்துல பார்த்தீங்கன்னா வான வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து அமல் பாயும் அண்ணா அங்க பாருங்க இங்க உள்ள வில்லேஜ்ல வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன் அதனால தான் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டான். இப்போ டக்குன்னு கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. அதே மாதிரி இந்த அங்கிள் அந்த சின்ன குழந்தைய வச்சு நம்ம ஹீரோ அடிச்சு எழுப்ப டேய் முட்டா பையல ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க மணி 12 ஆயிடுச்சு பாரு சீக்கிரமா வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வேண்ட வெறுப்ப எந்திரிக்கிறான். அப்ப பக்கத்துல இருந்து அந்த சின்ன பையனும் அண்ணா ஃபுட்பால் விளையாட போலாமா அப்படின்னு நேத்து கேட்டா அதே கேள்வியே கேட்கறான். இவன் ஒருத்தன் நேரம் காலம் புரியாம அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா இவனுடைய அப்பா அம்மாவுடைய வண்டி நிக்குது அப்படின்னு என்னுடைய அப்பா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா நேத்து மாதிரி அப்பா வந்து களிமண்ணை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவன் அப்பா பார்த்து அப்பா நீங்க சிட்டிக்கு போகலையா அப்படின்னு கேட்டதும் சிட்டிக்கா அங்கெல்லாம் போல சீக்கிரமா வந்து வேலை பாரு அப்படின்ட்டு அவன்கிட்ட அதை கொடுத்துட்டு அவர் அடுத்தது செவரில் வேலை பார்க்க போயிட இவன் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல பாலும் பொங்கி வருது. அதாவது நேத்து நடந்த மாதிரியே. இவன் அதை பார்த்துட்டு இருக்க என்னடா இது எல்லாம் நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த சின்ன பையனும் வெளியில போற கூறுகாவுக்கு வணக்கம் வைக்கிறான். நேத்து சொன்ன டயலாக்கையே இப்போ அந்த அப்பா வந்து சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது அப்படியே தேஜாவு மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அப்பா நம்ம ஹீரோ கிட்ட வந்து போய் சீக்கிரமா மாட்டுத்தொழுவில்
இருக்கிற சாணி அள்ளி போடு அப்படின்னு சொல்ல இவனும் வந்து சாணியை பார்க்கறான். பார்த்தா அதே மாதிரி நிறைய சாணி கிடக்குது. என்னடா அது ஒரே நாள்ல இவ்வளோ சாணியா? சரி ஓகே, இன்னைக்கும் நீ கிளீன் பண்ணிடு, சாயங்காலம் வந்து ஃபுட்பால் விளையாட போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு நைஸா மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நேத்து மாதிரி அவனை பிரெட் பாக்கெட் வாங்க சொல்லி அனுப்புறாங்க. அதனால அப்படியே கடைக்கு வரான். கடைக்கு வந்துட்டு 2 பிரெட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதும் நேத்த மாதிரியே அந்த பொண்ணும் அந்த சிகரெட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த 2 பிரெட்டை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் மீதி இருக்கிற சேஞ்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால உங்களுக்கு இலவசம், அந்த காசை நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல என்னது ஃப்ரைடேவா, சாட்டர்டே இன்னைக்கு, சரி ஓகே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசு எடுத்துட்டு அங்கிருந்து வெளியில வரான். அப்படி வெளியில வந்து அவனுடைய போன் எடுத்து பாக்குறான். பார்த்தா இன்னைக்கு ஃப்ரைடே தான் போல. என்னடா அது தப்பா காமிக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா கார்ல ஆட்கள் வந்துடுறாங்க. அதான் நேத்து வந்த மாதிரி. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிட்டான். அப்புறம் என்ன அப்படியே சீன் கட் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம ஹீரோ படுக்க வந்துட்டான். அந்த சின்ன பையன் கிட்ட இப்ப பேச்சு கொடுக்குறான். டேய் உனக்கு இந்த நாட்கள் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரியே நடந்திருக்குதா? எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அண்ணா என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அங்க பாருங்களேன் வானவெடிக்க, இங்க உள்ள காலேஜ்ல வந்து கிராஜுவேஷன் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது திடீர்னு அந்த இடமே சேக்காக ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிடுது. அப்ப வானத்துல நிறைய பறவைகள் வந்து பறந்து போகுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அங்கிருந்து வெளியில வரான். வெளியில வந்து பார்த்து அவன் மிரண்டு போயிடுறான். என்னன்னு பார்த்தா டேம் உடஞ்ச தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வந்து எல்லா வீட்டையும் அடிச்சு நொறுக்கி வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவே வந்து அடிக்குது, தண்ணிக்குள்ள மூழ்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கண் முழிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போயிருது. அப்படின்னா நம்ம மறுபடியும் உயிரோட வந்துட்டு இருக்கோமா? இந்த படத்துல எல்லாம் லூப் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுல நான் மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய அம்மா கிட்ட வந்து அம்மா சீக்கிரமா எல்லாருமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், ஏன்னா நைட்டு வந்து இந்த டேம் உடைய போகுது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. ஸோ இதை கேட்ட அம்மா வந்து என்னடா கெட்ட கனவு கண்ட போல அப்படின்னதும் இல்லம்மா நான் சொல்றத நம்புங்க, எனக்கு இங்க என்ன நடக்குன்னு எல்லாமே தெரியும், ஏன்னா நான் 2 வாட்டி இந்த மாதிரி எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட அங்கிளும் சிரிக்கிறாரு. இப்ப பாருங்க அந்த அங்கிள் அந்த களிமண்ணை கீழே போடுவாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் கீழே போட்டுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அடே முட்டா பேல உன்னாலதான் நான் இப்ப கீழே போட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னா பின்னாடி பாருங்க இப்ப பால் பொங்கி கீழே விழும் பாருங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அந்த அங்கிளோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா ஐயோ பால் பொங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த அங்கிள் வந்து சீரியஸா எடுத்துக்கிடாம சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு இதெல்லாம் நடக்கிற காமனான விஷயம், இன்னும் சொல்ல போனா நான் 30 வருஷமா அங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாதா எப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப கூட ரோட்ல பாரு கூர்கா மாதிரியே அந்த டேமோட இன்சார்ஜர் போவாரு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் போறாரு. அந்த சின்ன பையனும் வணக்கம் வைக்கிறான். ஸோ பார்த்தல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க நான் சொல்றதை நம்புங்க, இப்போ நிலநடுக்க வரப்போகுது நைட்டு, ஸோ எல்லாருமே தண்ணிக்குள்ள மூழ்க போறீங்க அப்படின்னு சொல்ல ஸோ இதை கேட்டு அப்பா வந்து கோச்சிக்கிட்டு டேய் ஒழுங்கா அந்த சாணியை போய் அள்ளி போட்டுறா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா கோவமா வந்து காருக்குள்ள உட்காந்துக்கேன். ஸோ அப்பா வந்து இப்போ ஊருக்கு போகணும் இல்லையா, சிட்டிக்கு போகணும்ல, அதனால ஒழுங்கு மரியாதையா வெளியில வா, உன்னை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கோவமா வெளியில வந்துட்டு நீங்க என்ன கூட்டிட்டு போகலனாலுமே எனக்கு பரவாயில்ல, நான் இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், நான் நடந்தாவது வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்தா அந்த பாட்டியும் அடே பேரை வந்து ரொம்ப கோவமா இருக்கான் போல, அவனுக்கு இங்க இருக்க பிடிக்கல போல, அதனால நீயே அவனை கூட்டிட்டு போயிடு, பாவம் நடந்து போறான் பாரு அப்படின்னு சொல்ல இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. எப்படியோ நம்ம ஹீரோ பிடிவாதமா அங்கேருந்து அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்பிட்டான் போல. அப்படி நம்ம ஹீரோ மன நிம்மதியோட போயிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும் போல. அவர் அப்படியே கண் மயக்கத்தில் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு உடனே எந்திரிச்சு அப்பா என்ன பண்ணுறீங்க திருப்புங்க அப்படின்னு சொன்னதுமே அவரும் உஷாராகி வண்டியை திருப்பிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எப்படியும் அங்கேயும் தப்பிச்சு வேகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ வேகமாக போய் பெட்டில் படுத்துக்கிறான். ஐயோ இப்போ அந்த இடம்லாம் முழுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்பா வந்து நியூஸ் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு பிரேக்கிங் நியூஸ்ன்ற மாதிரி போடுறாங்க. என்னன்னா அந்த வில்லேஜ்ல இருந்து டேம் உடைஞ்சி கிட்டத்தட்ட வில்லேஜ் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போட இதை பார்த்து அப்பாவும் சாக்காக நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அம்மாவும் இதை பார்த்து சாக்காகி அப்படியே 2 பேரும் ஹீரோ திரும்பி பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வாட்சை பாக்குறான். வாட்சை பார்த்தா கரெக்டா மணி இப்போ 12 ஆக போகுது. அப்படி 12 ஆனதுமே டக்குன்னு நம்ம ஹீரோ மறுபடியும் கண் முழிக்கிறான். ஸோ அவனால இந்த லூப்ல இருந்து தப்பிக்கவே முடியாது போல. ஸோ அந்த வில்லேஜை காப்பாத்தினா மட்டும்தான் இவனால தப்பிக்க முடியும் போல. கட் பண்ணா இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சைடு அந்த டேவிட காமிக்கிறாங்க. அதான் அந்த டேம் இன்சார்ஜர். அவர் வந்து அந்த டேம்ல இருக்கிற விரிசல் வந்து பார்த்துருப்பாரு. பார்த்து அந்த தலைவன் கிட்ட இங்க பாருங்க இந்த டேம் வந்து விரிசல் விட்டுருக்குது, ஸோ இது ஆபத்து, நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் மேல் இடத்துக்கு அப்படின்னதும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, இன்னைக்கு வந்து இங்க கமிஷனர் வர போறாரு, ஸோ அவர் முன்னாடி நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா நீ என்னன்னா டேம் உடைய போகுது தண்ணி ஊரையும் அழிக்க போகுதுன்ற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிற. இந்த டேமை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, ஒரு சின்ன காங்கிரீட்ல விரிசல் விட்டா டேம் உடைஞ்சிருமா, இது
சோவியத் யூனியன்ல கட்டினது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது, இன்னும் சொல்ல போனா நான் செத்தாலுமே இது அசையாம இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி பீலாட்டிட்டு இருக்க. ஆனா இந்த தாத்தா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 120 மில்லியன் கியூபிக் ஆஃப் வாட்டரை வந்து இது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது இந்த சிங்கிள் காங்கிரட். ஸோ இதுல விரிசல் விட்டா அது ஆபத்து தான் அப்படின்னதும் யோ போயா அதெல்லாம் எனக்கு தெரியும், எதுனாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டிவிட்டுட. தாத்தாவும் பாத்தீங்கன்னா என்னமோ சரி ஓகே நானும் போறேன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. இந்த தலைவருக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தி அக்கறை இல்லை. அவர் பாட்டுக்கு கார்ல போகும்போது கூட அந்த தாத்தாவை கிண்டல் பண்ணிட்டே தான் போறாரு. என்னது அந்த காங்கிரீட் விரிசல் விழுந்துருமா, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், நானே கமிஷனர் வர போறாரு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்ற மாதிரி பார்த்தா நம்மளே முட்டாளாக்கிறோம் போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ இவருடைய கார் முன்னாடி வந்து விழுறான். உடனே இவரும் என்னாச்சுப்பா ஏன் பதறி அடிச்சு ஓடி வர அப்படின்னதும் சார் இந்த மாதிரி அந்த டேம் வந்து உடைய போகுது, அது விரிசல் விட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இவர் சாக்காயிட்டுறாரு. சுத்தி வர நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, தெரிஞ்சா பயந்துருவாங்க இல்லையா. உடனே ஹீரோ தனியாக கூப்பிட்டு இங்க பாரு என்ன வளர்ற நீ, நான் இப்போ அந்த டேமை தான் பார்த்துட்டு வரேன், அது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால நீ மக்கள் கிட்ட தேவையில்லாம பயத்தை உண்டு பண்ணாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க. ஆனா நம்ம ஹீரோ யோ நான் சொல்றது கேளியா, கண்டிப்பா அந்த டேம் உடைய போகுது, நிறைய மக்கள் சாக போறாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட. அவ்வளவுதான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தலைவரை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்றாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த பெரிய ஆபீசர் வராரு. ஸோ இவர் தான் அந்த ஆபீசர் போல. ஸோ அவரை பிக்கப் பண்ணிட்டு இந்த தலைவர் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு பாட்டு பாடுறது என்ன, அவருக்காக பெரிய விருந்து செய்யறது என்னன்னு சொல்லிட்டு அவரை நல்லாவே கவனிச்சுக்கிறாரு. ஏன்னா அப்போ தானே ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா நைஸ் போல சைடில் வந்து அவருடைய ஒய்ஃப் கிட்ட மட்டும் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு அந்த டேம்ல வந்து லைட்டா கீரல் விழுந்திருக்குது. ஸோ அதை பார்த்ததுல இருந்து என்னுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோணிட்டே இருக்குது. அதனால நீ என்ன பண்றேன்னா நம்மளுடைய பையனை கூட்டிட்டு கொஞ்சம் சிட்டி வர போயிட்டு வா சரியா, நான் வந்துடுறேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. அந்த ஒய்ஃபும் என்னங்க சொல்றீங்க, ஆனா பெருசா எதுவும் ஆகாது இல்லை அப்படின்னதும் பெருசா எதுவும் ஆகாது, சும்மா தான் உங்களை போயிட்டு வர சொல்றேன், நீங்க சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு இவர் இந்த கமிஷனர் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அந்த கமிஷனருக்கு வந்து ஜாலரை அடிச்சிட்டு இருக்க. அவரும் பாத்தீங்கன்னா இங்க பாருப்பா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீ தான் இந்த பக்கத்து வில்லேஜுக்கும் தலைவனாக போற அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ஜெயில இருந்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது வானத்துல வான வெடிலாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ரைட்ரா அப்படின்னா தண்ணி வரப்போகுது அப்படின்னு ரெடியா இருக்கிறான். அதே மாதிரி இந்த சைட் தலைவரும் பாத்தீங்கன்னா என்னது இது நிலநடுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு டேமை பாக்குறாரு. அடுத்த செகண்ட்லயே அவர் மேலேயும் தண்ணி அடிக்குது, நம்ம ஹீரோ மேலேயும் தண்ணி அடிக்க. அவ்வளவுதான் உங்களுடைய கதை முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ மட்டும் டக்குன்னு அதே நாள் கண் முழிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த தலைவர்கிட்ட பேசி வேஸ்ட் தான். ஸோ வேற யாருக்கிட்டையாவது பேசுவோம் அப்படின்னு பாட்டி கிட்ட போய் பேசுறான். பாட்டி டேம் உடைய போகுது அப்படின்னதும் டேய் சும்மா தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா போய் அந்த சாணி அள்ளி போடுப்போம் அப்படின்னு சொல்லிட. அடுத்தது நம்ம ஹீரோ அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு டிரைவர் கிட்ட வந்து சொல்றான். ஆனா அவர் பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கல. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்றான், யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் அந்த கடைக்கிட்ட போனா அப்பதான் அந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி போயிட்டு இருக்கிறான். ஒரு சீன்ல கடத்திட்டு போவான் இல்லையா, இதே நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். ஓ இதெல்லாம் அந்த நாள்ல இந்த வில்லேஜ்ல நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லவர் பையனுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்து நீ தானே அன்னைக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி அடிக்கிறான். ஸோ இப்படி அடுத்த நாளும் கண்மொழிக்க மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றான், எதுவுமே வேலைக்காகல, வழக்கம் போல எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறான். அதாவது அந்த லவர் பையன்கிட்டையும் இப்போ அடி வாங்கி மறுபடியும் அந்த நாள் முடிஞ்சு மறுபடியும் கண்மொழிக்கிறான். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் கண்மொழிச்சதுமே வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனால் எல்லாமே ஃபெயில் ஆகுது. ஒரு கட்டத்தில் அந்த வில்லேஜ்லயே ஒரு சோல்ஜர் இருப்பாரு, அதாவது ரிட்டையர்டான சோல்ஜர். அவர்கிட்ட போய் சொல்லலான்னு போனா அவர் கண்ணை கமிச்சு மிரட்டி ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, திருட்டு பையனா நீ அப்படின்னு மிரட்டிட. இப்போ அந்த நாள் முடியுது. இப்போ அடுத்த நாள் முடிச்சதுமே சரி ஓகே இப்போ நம்ம வந்து போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு கால் பண்ணி இந்த எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லையே எங்களுக்கு ரிசல்ட் படி எல்லாம் பக்காவா இருக்குது, நீங்க ஃபேக் கால் நினைக்கிறேன், இதனால உங்களுக்கு நாங்க அபராதம் விதிக்க போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து கோவத்துல கட் பண்ணிட. என்னடா அவனுங்க எவனுமே என் பேச்சை நம்ப மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றானா அந்த சோல்ஜருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய சாவியே ஆட்டை போட்டு தெரியாம கன் எடுத்துட்டு வந்து அந்த டிரைவர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட காமிச்சு மிரட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க வேலைக்கு வந்து எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வெளியில கூட்டிட்டு போ, இந்த டேம் உடைய போகுது அப்படின்னு சொல்ல அவரும் பாத்தீங்கன்னா யாரா அந்த சின்ன பையன் திடீர்னு கன் எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு தாத்தா வந்துட்டாரு. அதான் அந்த சோல்ஜர் தாத்தா. அவரு ஹீரோ பார்த்து ஒழுங்கு மரியாதை என்னுடைய கன்னை கொடு அப்படின்னதும் நீங்க முன்னாடி வராதீங்க வந்தவங்களை சுற்றுவேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டவும் ஃபர்ஸ்ட் அதை கொடு அப்படின்னு சொல்லி அதுல வந்து புல்லட் போடுறாரு. ஸோ புல்லட்டே போடாம தான் நம்ம ஹீரோ வச்சிருந்துருக்கிறான் போல. இப்போ நான் எப்படி சொல்றதுன்னு சொல்லி காட்டாவா அப்படின்னு ஹீரோ கிட்ட காமிக்க ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்ற மாதிரி நம்ம ஹீரோ தலை தெரிச்சு ஓடுறான். இப்போ அடுத்த நாளும் கண் முழிக்கிறான். ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ண எல்லாமே ஃபெயில் ஆகுது. இருந்தாலும் அன்னைக்கு நாள் ஃபுல்லுமே இந்த வில்லேஜில் என்ன நடந்துச்சு எப்படி பண்ணாங்கன்றது எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த கடைக்கு வெளியில வெயிட் பண்ணவும் அப்போ அந்த இடத்துக்கு இந்த லவர் பையன் வரான். ஸோ ஹீரோ பார்த்து நீ தானே நேற்று எங்க கிட்ட வம்பு பண்ண
அப்படின்னு ஹீரோ அடிக்க வர, ஆனா அவனுடைய எல்லா மூவும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பிறந்து வர இப்படி அடி வாங்கிட்டு தானே இருந்திருப்பான். அதனால 2 பேரையுமே அந்த இடத்துல அடிச்சு போட்டுறான். ஸோ இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து சாக்காக்குறாங்க, எப்படி இந்த பொடி பையன் இவங்களை அடிச்சான்ற மாதிரி. அதுக்கப்புறம் நேரா பார்த்தீங்கன்னா டேமுக்கு வந்து பார்க்குறான். பெருசா விரிசல் இருக்கும் இல்லையா, இதுக்கு என்ன பண்றது, இப்போ மக்களை வெளியேற்ற முடியல அப்படின்னா நம்மளே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர் ரூமை பார்க்குறான். ஸோ வேகமாக அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அடியில் போயிட்டு என்ன பண்ணுறான்னா தண்ணியை திறந்து விடலாம் கொஞ்சம் கொஞ்சமா, அப்போ தான் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி போயிட்டு இருக்குது. அப்போ கரெக்டாக டேவிட் டார்ச் அடிச்சு பார்த்துட்டாரு. யாருப்பா தம்பி கீழே என்ன பண்ணிட்டு இருக்க, மேலே வா ஒழுங்கா அப்படின்னு கூப்பிட்டுட. ஸோ நம்ம ஹீரோவும் மேலே வந்து உட்கார, அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுக்குறாரு. என்னாச்சுப்பா எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து டேமோடே போகுது, ஸோ எல்லாருமே சாக போகிறாங்க, அதனால தான் இப்படி பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னதும், இங்கே பாரு நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு உடையுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே வீக்காக இருக்குது, நான் தலைவர்கிட்டையும் சொன்னேன், ஆனால் அவர் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. ஸோ டேம் வந்து ஃபில் ஆகி அந்த தண்ணி வந்து எட்ஜ் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ நான் பயந்து போய் அந்த அலாரம் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் நல்ல வேலை அன்னைக்கு அந்த டேம் வந்து உடையல. ஸோ நிறைய மக்களும் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ மறுபடியும் எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து என்னை நம்பாம போயிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு டேம் உடஞ்சிரும்னு நினைச்சேன், ஆனால் உடையல. எனக்கு என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் யாருமே என்னை நம்பாததுனால நான் இந்த மாதிரி நானா ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நீ சொல்ற டேம் உடஞ்சிரும் மாதிரி, ஆனால் இப்போ அலாரம் ஆன் பண்ணியும் எனக்கு வந்து தைரியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய டெக்னிக்ல நீ தண்ணியை வெளியில திறந்து விட்டாலுமே அது வெளியில போறதுக்குள்ளேயே 2 நாள் ஆயிடும். ஸோ இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட. ஸோ நம்ம ஹீரோக்கும் கஷ்டமாயிடுது. இந்த மக்களை எப்படி நம்ம காப்பாற்ற போறோம், எப்படி நம்ம இந்த லூப்பை வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சோகமா அந்த டேமுக்கு மேலே வந்து தனியாக உட்காரலான்னு வரான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து அந்த வில்லேஜை ரசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டு மெல்ல அவளுடைய பக்கத்தில் போயிட்டு, இந்த மாதிரி நீ வில்லேஜில் தானே இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு தானே உங்களுக்கு கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்ல, ஆமா உண்மைதான், ஆனால் எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குது, அமைதியா ஒரு இயற்கையான காற்று, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நீ என்னை காப்பாத்தினால ரொம்பவே தேங்க்ஸ் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா லவர் பையன் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போகும்போது இன்னைக்கும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி இருந்திருப்பான். சரிவா பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே உட்காந்துட்டு, இதுக்கு தான் நீ கிராஜுவேஷனுக்கு போலையா அப்படின்னும் போது, கிராஜுவேஷனா அங்க அந்த படுபாவி பையன் இருப்பான், அந்த லவர் பையன், அவன் கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படின்னதும், என்ன சொல்ற நீ அவனை லவ் பண்ற தானே அப்படின்னதும், என்னது லவ்வா, அவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், என்ன கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா நான் அவனை ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா விஷயம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஸ்மோக் பண்ண போறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயின், எதுக்கு நீ ஸ்மோக் பண்ற, இவ்வளவு இயற்கையான காற்று இருக்குது, ஆனா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாம அந்த ஸ்மோக் தான் உனக்கு பிடிச்சிருக்குதா, இன்னும் சொல்ல போனா உன்னுடைய அப்பாவுடைய காசை தான் நீ அழிச்சிட்டு இருக்கிற தெரியுமா, எனக்கு இந்த ஸ்மோக் பண்ணா மட்டும் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, அம்மா உனக்கு இந்த வில்லேஜ் ரொம்பவே பிடிச்சிருக்குதா அப்படின்னதும், என்னது வில்லேஜ் பிடிச்சிருக்குதாவா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே முட்டா பசங்க, நான் சொல்றதை எதையுமே கேட்க மாட்டானுங்க, உண்மைதான் இந்த இடத்துல இயற்கை ரொம்பவே அழகா இருக்குது, ஆனா அதுவே ரொம்பவே ஆபத்தானதாகவும் மாறிடலாம்ல அப்படின்னு சொன்னதுமே உடனே ஹீரோயினும், சரிதான் போ, உனக்கு வந்து நீ சிட்டிலே இருந்ததுனால உனக்கு வில்லேஜ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஆனா இங்க பாரு இது எவ்வளவு அழகான வில்லேஜ் தெரியுமா, நீ இதை வந்து வாழ்ந்தாதான் உனக்கு புரியும், ஃபர்ஸ்ட் உன்னுடைய இதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல நீ வாழ பழகிக்கணும், அப்பதான் உனக்கு இந்த இயற்கை பத்தியே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட. ஸோ இதெல்லாம் கேட்டு பார்த்து நம்ம ஹீரோ வந்து சிகரெட் எல்லாம் அப்படியே கீழே போட்டுறான். அதே சமயத்தில் கிராஜுவேஷன் டைமில் அந்த வெடியெலாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன, கரெக்டாக இந்த டேமோடையும் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து கண் முழிப்பான் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோ அடுத்த நாள் கண் முழிக்கிறான். ஆனால் இந்த வாட்டி கண் முழிக்கும் போது நம்ம ஹீரோயின் சொன்னது தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவன் இந்த வில்லேஜில் வாழ்ந்து பாருன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ அது ஞாபகம் வந்து பக்கத்தில் பார்த்தா அந்த சின்ன பையன் இருப்பான். அவன்கிட்ட, டேய் டெய்லி நீயும் இதே டைமுக்கு தான் முழிப்பியா அப்படின்னு கேட்டதும், இல்லைண்ணா நீங்கள் வந்து முழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், ஏன்னா உங்கள் கூட ஃபுட்பால் விளையாடணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த சாணி வந்து அள்ளி போட்டுட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ, டே அதை கொடு, நான் கொஞ்சம் நேரம் பண்றேன், நீ உட்காந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அதை வந்து கிளீன் பண்றான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து நிறைய வேலையை பார்க்க, அப்ப அந்த சின்ன பையன் என்ன கேட்கறானா, அண்ணா நீங்க எதுக்கு ரெகுலரா வர மாட்டீங்க, ஏன்னா எப்பவாவது தானே நீங்க இந்த வில்லேஜுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஹீரோ என்ன சொல்றேன்னா, இல்லடா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க அதனாலதான் அப்படின்னு ஹீரோ சொன்னதுமே, ஓ அப்படியாண்ணா, ஆனா நாங்க உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னதும் ஹீரோ
ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னது நீங்க மிஸ் பண்ணியா, நீ மட்டும் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லாருமே தான் அப்படின்னதும், டே சும்மா போய் சொல்லாதடா, உன்னுடைய அப்பாலாம் எப்படி என்ன மிஸ் பண்ணுவாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இல்லைண்ணா உங்களுக்கு அப்பாவை பற்றி தெரியல, எல்லா நாளுமே எங்கள் அப்பா வந்து உங்களுடைய அப்பா கிட்ட உங்களை பற்றி விசாரிப்பாங்க, நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்கு வரீங்கன்ற மாதிரி அடிக்கடி கேட்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கூட ஜாலியாக விளையாடுறான், ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வரான், அங்கே பயங்கரமாக ஃபுட்பால் விளையாட, அதுக்கப்புறம் குதிரையில் ஏறி ரைட் பண்ண, அப்படியே அவனுடைய நாளும் போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ குதிரையில் ஏறும்போது கீழே விழுந்துருவான், ஆனால் வேகமாக பார்க்க வர்றதோ அந்த அங்கிள் தான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அங்கிளோடைய உண்மையான அன்பும் புரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன பையன் கூட விளையாடுறது, குதிரையில் ரைட் பண்ணுறது அப்படின்னு இந்த வில்லேஜ்லேயே செம்மையாக வாழ பழகிட்டான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அதனால அந்த லவ்வர் பையன் கடத்த வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த ஸ்டோருக்கு வந்து கதை வேகமாக லாக் பண்ண, இதை பார்த்து ஹீரோயின், டேய் ஏன்டா கதவை மூடுற, என்ன பண்ண போற, கிட்ட வராத அப்படின்னு கட்டை எடுத்து ரெடியா நிக்க, நம்ம ஹீரோவும் நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு பக்கத்தில் வரவும் ஒரே அடி கையில, அடி பாவி அதுக்கு இப்படியே அடிப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ட. உடனே நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமாயிடுச்சு, ஐயோ அடிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, அதான் நான் சொன்னல பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் வந்த அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், அந்த லவர் பையன் இருக்கான்ல அவன் உன்னை கடத்த வரான் அப்படின்னதும், என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவு கிட்ட வந்து காமிக்க, பார்த்தா அந்த லவர் பையன் காரோட வந்திருக்கிறான். காரில் நிறைய ரிப்பன் கட்டி இருக்குது, பலூன் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமா இவன் ஏன் இப்படி வந்திருக்கிறான் அப்படின்னதும், உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொன்னதுமே, உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படின்னு கேட்டதும், அதுவா என்னுடைய தம்பிக்காரன் வந்து அவங்க பேசுறத ஒட்டு கேட்டு வந்து என்கிட்ட சொன்னா, அதனால தான் சரிவா நம்ம பின்னாடி வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கூட போறாங்க. அதே சமயத்தில் அந்த லவர் பையனும் உள்ள வந்து பார்க்குறான், அவளை காணோம். உடனே பின்னாடி வந்து பார்த்தா ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு பின்னாடி வழியா தப்பிச்சு போயிட்டான். அப்படி தப்பிச்சு போனவன் ஒரு இடத்துக்கு வந்து இப்போ ரெண்டு பேரும் நடந்துட்டே பேசுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அம்மா நீ பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தானே இருக்கிற, அப்புறம் எதுக்கு நீ ஸ்மோக் பண்ற அப்படின்னதும், இப்போ நம்ம ஹீரோ என்ன போய் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னுடைய அங்கிள் தான் வாங்கிட்டு வர சொன்னாரு, நான் ஏன் ஸ்மோக்கிங்லாம் பண்ண போறேன், இன்னும் சொல்ல போனா ஸ்மோக் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அந்த காத்து இருக்குதே அது வந்து எப்படிதான் பிடிக்கிறாங்களோ, சேச்சே எனக்கு அதை நினைக்கவே பிடிக்கல அப்படின்னு நல்லா பீலா ஓட்டுறான். ஸோ ஹீரோயினத்தை நம்பிடுறாங்க. ஆமா ஆமா எனக்கும் இந்த சிகரெட் அடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது, உனக்கும் அப்படிதானா, பரவாயில்ல நீ நல்ல பையனா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இன்னைக்கு வந்து கிராஜுவேஷன், அதனால ஒட்டுமொத்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் வருவாங்க, ஸோ நீயும் வாரியா அப்படின்னு ஹீரோவை பற்றி கேட்க, ஸோ ஹீரோவை முழிக்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ அதுக்காக கோட் சூட்லாம் போடுறான், அதுவும் ரொம்ப பெருசாக தொலைதொலன்னு இருக்குது, இந்த அங்கிளோடையது போல் பழைய கோட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டு போட்டுட்டு கிராஜுவேஷனுக்கு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிறான். அதே சமயத்தில் இந்த சைட் கிராஜுவேஷன் டே காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். தொலைன்னு தான் அந்த கோட் இருக்குது, இருந்தாலுமே நம்ம ஹீரோனுக்கு அது பிடிச்சிருக்குது போல. ஹீரோ கிட்ட, வந்துட்டியா நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே கை கொடுக்குறான். உடனே ரெண்டு பேரும் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட்டை பற்றி கேட்டுட்டு இருக்க, அப்பதான் சைடில் நோட் பண்றாங்க, அந்த லவர் பையனோட ஒரு குண்டு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டான். பார்த்துட்டு கோவத்தில் அங்கேருந்து அந்த லவர் பையன்ட்ட சொல்ல போக, இதை பார்த்த ஹீரோயின், ஐயோ நம்ம எதுக்கு இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு மெல்ல ஹீரோ மேலேருந்து கை எடுக்கிறாங்க. இங்க பாரு அந்த லவர் பையன் மட்டும் இதை பார்த்தா கண்டிப்பா உன்னை போட்டு பயங்கரமா அடிச்சிடுவான், ஏன்னா வேற யாராவது என்ன தொட்டா கூட அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு லவர் பையன் வந்துட்டான். ஸோ அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேமுக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு இந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே பிடிக்காது, ஆனால் எனக்கு இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்குது தெரியுமா அப்படின்னதும் ஹீரோயின் ஒன்றுமே புரியல, என்னடா சொல்ற, நீ நேற்று தானே இந்த வில்லேஜுக்கு வந்த அப்படின்னதும், நேற்று தான் வந்தேன், இருந்தாலும் ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே சொல்லிக்க. அப்போ ஹீரோயினுக்கு குளிர்றதை பார்க்குறான். உடனே இவனுடைய கோட்டை கலத்தி வேகமாக அவளுக்கு கொடுக்க, அந்த சமயத்தில் லவர் பையன் அங்கே வந்துடுறான். வந்து ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயின் தடுக்க பார்க்குறாங்க, இருந்தாலும் முடியலை, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்க, இங்கே நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, ஏன் அப்படி அடிக்கிற, இங்கே பாரு விடு அவனை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். என்ன சொன்ன நீ, ஏன் இப்போ இப்படி பேசுற, இவனுக்காகவா அப்படின்னும் போது, இல்லை இல்லை எனக்கு உண்மைக்குமே உன்னை பிடிக்கல, நீ ஏன் இப்படி மிருகத்தனமாக இருக்க அப்படின்னதும், இங்கே பாருமா அப்படிலாம் பேசாத, நீ என்னை லவ் பண்ணுறல அப்படின்னா நீ எதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை, இப்போ என் மேலே கோவமா இருக்க அவ்வளோதானே, ஸோ நீ என்னை லவ் பண்ணுற தானே அப்படின்னும் போது, உனக்கு சொன்னால் புரியாதா, எனக்கு வந்து உன்னை பிடிக்கல அவ்வளோதான், இந்த உலகத்தில் நீ மட்டும் தனியாக இருந்தாலுமே எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா நீ அப்படி தான் பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அங்கேருந்து போகலான்னு போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எழுப்பிவிட ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் அவன் வந்து என்ன அடிக்கிறான்னா, இதை ஏன் நீ இப்போ சொல்கிற, இவனுக்காக தானே, இவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு இவனை அடிக்க வர, உடனே ஹீரோயின் மறுபடியும் தடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த டேம் வந்து இப்போ உடைய போகுது, இந்த நாள் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த டேம் உடையுது. அங்கிருந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லத்துலையுமே போக ஒவ்வொரு வீடும் நொறுங்குது. கொஞ்சம் செகண்ட்லேயே உங்களுடைய கண்ணு முன்னாடியே அந்த
வில்லேஜ் வந்து அழிஞ்சு போகுது. ஸோ இதை பார்த்து அந்த லவ்வர் பையனை உட்காந்துக்கிட்டே கதறி அழக. இப்போ அடுத்தது உடனே எல்லாருமே வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து அவளுடைய அம்மாவை போய் தேடி பார்க்குறா. ஸோ அவங்களும் இறந்துட்டாங்க போல. அவன் கதறி அழக. இவன் அப்படியே சைடில் வந்து பார்த்தா அவனுடைய ஃபேமிலியும் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. ஸோ அவன் ஆல்ரெடி இதை நிறைய வாட்டி பார்த்துட்டான் இல்லையா, இருந்தாலுமே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம லவர் பையன் வந்து உனக்கு இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்குது, ஆனால் எதுக்கு என்கிட்ட சொல்லலை, எதுக்கு மறைச்ச, இப்போ எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கதற. உடனே நம்ம ஹீரோ அவனுடைய சட்டையை பிடிச்சி நானும் எவ்வளோ வாட்டிடா சொல்லுவேன், எவனை என்னுடைய பேச்சை கேட்குறீங்க, இந்த வில்லேஜ் எல்லாம் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல அந்த லவர் பையன் கதறி கதறி அழுகிறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆமா நீ இன்னொன்று சொன்னல இந்த நாள் உனக்கு ரிப்பீட் ஆகுன்ற மாதிரி, அப்படின்னா சொல்லு நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை காப்பாற்றலாம், சொல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னதும் இல்லை உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, நீயும் நம்ப மாட்டேன், இந்த வில்லேஜ் அழிய தான் போகுது, இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது. சரி ஓகே உன்னுடைய சீக்ரெட் சொல்லு, அது மூலமா நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், உனக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட்டை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. அவனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனும் டைமை பார்த்துட்டு சீக்கிரமா சொல்லு, டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து பைல் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் கண் முழிக்கிறான். அதான் அதே நாள் கண் முழிக்கிறான். கண் முழிச்சதுமே நேரம் அந்த லவர் பையனை தான் மீட் பண்றான். மீட் பண்ணி இந்த மாதிரி உனக்கு பைல்ஸ் இருக்குல்ல அப்படின்னதும் உடனே அவன் போட்டு நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இங்க பாரு நீ தான் என்கிட்ட சொன்ன நம்பு அப்படின்னதும் அவனுடைய முதுகுக்கு பின்னாடியே 2 நம்பரை மறைச்சு வச்சுட்டு அப்படின்னா இது என்ன நம்பர்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னதும் டேய் முட்டா பேல உன்ட்ட எத்தனை வாட்டிடா சொல்றது, இந்த வில்லேஜ் அழிய போகுது, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சீக்கிரட்டை தான் நீ என்கிட்ட சொன்ன, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே அவனும் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ஓ அப்படியா, ஸோ நான் தான் இதை பற்றி உன்ட்ட சொன்னேனா, ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியம், சரி ஓகே நான் உன்னை நம்புகிறேன், இப்போ என்ன எல்லா மக்களையும் அந்த டேமுக்கு மேலே வர வைக்கணும் அவ்வளோதானே, ஏதோ சொல்கிற நான் கேட்குறேன், ஆனால் ஒரு வேளை இது மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் உன்னை சத்தியமாக நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்ப. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த லவர் பையன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த கிராஜுவேஷனில் இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே மக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த டேமுக்கு மேலே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து அடிக்க ரெடி ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் சொல்லி வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்டேஜுக்கு வந்து இப்போ எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டேம் உடஞ்சி இந்த ஊர் ஃபுல்லாக தண்ணி வர போகுது, எல்லாருமே சாக போறீங்க, அதனால எல்லாருமே டேமுக்கு மேலே போங்க அப்படின்னு சொல்லும் போதே தாத்தா வந்து அலாரம் ஆன் பண்ணி விட்டுறாரு. ஸோ பயங்கரமாக அலாரம் அடிக்க ஆரம்பிக்க ஒன்று எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேகமாக டேமுக்கு மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறான். ஸோ எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த டேம் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அதுக்குள்ள அந்த தலைவர் இருக்கான்ல அவன் வழியில வந்து என்னடா நடக்குதுங்க, எதுக்குடா போறீங்க, எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்க. ஆனா எல்லாருமே டேமுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சும் அவரும் பார்த்தீங்கன்னா வேகமா டேமுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இவங்க வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க, இங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா யாருமே இவருடைய பேச்சை கேட்கல. எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும் இல்லையா, அதனால பயந்து டேம் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே டேமுக்கு மேல வந்துட்டாங்க. ஆனா அந்த டேம் உடையிற மாதிரி இல்ல போல. என்ன இது உடையல, ஒருவேளை இந்த வாட்டி ஏமாத்திட்டாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த டேம் வழக்கம் போல உடையுது. தண்ணி எல்லாமே அந்த ஊருக்குள்ள போகுது, எல்லா வீடையும் அடிச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்த எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் பயந்து போய்ட்றா. அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சாக்காக. ஆனா நல்ல வேலையா இப்போ எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவும் டைமை பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டோம், நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து ரிப்பீட் ஆகல. அந்த லவர் பையனும் வந்துட்டு டேய் தம்பி நீ சொன்னது கரெக்ட் தான்டா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா இந்த அங்கிளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவர் எடுத்து ஃபோன் பேசுறாரு. ஃபோன் பேசிக்கிட்டே ஆமா அவனுடைய தம்பி தான், நான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து நியூஸை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமா அவர்கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு இங்க பாருடா, நான் சொல்ல போறத நீ எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியல, நம்ம உன்னுடைய அப்பா அம்மாவை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு போறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு வாட்டி இவனுடைய அப்பா அம்மா கூட இங்கிருந்து கிளம்பும் போது இவருடைய அப்பா வந்து தூக்கத்துல ஒரு வண்டி மேல கூட போயிருந்திருப்பார் இல்லையா, அப்ப அதுதான் காரணம்ன்றது தெரிய வந்துருது. ஸோ மனசுடைஞ்சு போன ஹீரோ வேகமா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓட. ஸோ பின்னாடியே போன இந்த அங்கிள் தான் ஹீரோவை சமாதானப்படுத்தி இங்க பாரு இதுல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, விதி இப்படி இருந்திருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே அழுகிறான். நீ கவலைப்படாத, உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு அவரும் கட்டி பிடிச்சு அழுறாரு. ஸோ ஹீரோவுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அப்புறமா அந்த அங்கிளும் அம்மாவும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வேகமா அங்க போக உடனே நம்ம ஹீரோ டைம் பார்க்கறான், தாண்டி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நாள் ரிப்பீட் ஆகாது இல்லையா, அதனால எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸாவது கொடுங்க அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு அப்படியே வானத்தை பார்க்க வானத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷூட்டிங் ஸ்டார் போகுது. அதை பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்னு கண் முழிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள லூப்பும் எப்படி ஆரம்பிச்சிருக்கும், அந்த ஷூட்டிங் ஸ்டார் வரப்போகுது தானே. இப்போ மறுபடியும் இதை பார்த்ததுனாலயோ என்னமோ நம்ம ஹீரோவுக்கு கடைசி சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குது.
ஆகுது. ஸோ எந்திரிச்சவன் வேகமாக என்ன பண்ணுறான்னா அவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறான். அவனுடைய அம்மா அப்பாவை பார்க்குறான். கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்றான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஆச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னதும் இல்லைம்மா ஆனால் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறான். ஸோ இதை பார்த்தது அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம பையன் இப்படிலாம் வந்து நம்மகிட்ட பேசுகிறானேன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ அவனே எல்லா வேலையும் வாங்கி பண்ணுறான். இதை பார்த்த அங்கிளும் என்னடா நிறைய வித்தியாசமாக பண்ணுறியே, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அவர்கிட்டயே நம்ம ஹீரோ ரொம்பவே நல்ல விதமாக தான் பேசுகிறான். ஏன்னா அவருடைய கேரக்டரும் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்படி எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாகவே பேசுகிறான். அப்போ கரெக்டாக அந்த ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. அதான் ஹீரோடைய அப்பாவுடைய ஃபோன். அது தானே இந்த பிஸ்னஸ் கால். ஹீரோடைய அப்பாவை அவங்க தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமாக அந்த ஃபோன் எடுத்து அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காருக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடுறான். அதே சமயத்தில் சின்ன பையன் ஓடி வந்து அவனுடைய அப்பா கிட்ட அப்பா இன்னைக்கு நம்ம டேமுக்கு போகலாமா, ஏன்னா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு கூப்பிட. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. சரி வாங்க டேமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய பிளான் தான் இது. அந்த சின்ன பையன்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்தது டேமுக்கு வந்து ஃபேமிலியாக செமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை மட்டும் கூப்பிட்டு இங்கே பாரு உனக்கு நான் ஒரு முக்கியமான டாஸ்க் தர போகிறேன். என்னன்னா நம்மளுடைய ஃபேமிலியாக இங்கேருந்து வராத மாதிரி பார்த்துக்கோ, ஏதாவது நீ பண்ணி அவங்களை இங்கேயே இருக்க வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லவர் பையனை மீட் பண்ணுறதுக்காக வரான். ஆல்ரெடி லவர் பையன் செம்ம டென்ஷன்லாம் இருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான் இல்லையா இவன்கிட்ட இருந்து. ஆக்சுவலாக இந்த டே வந்து ரிப்பீட் ஆனும்போது நம்ம ஹீரோ எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ ரிப்பீட் ஆனதுல நமக்கு காமிக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ இந்த மாதிரி சேவ் பண்ணதுல அந்த லவர் பையன் கோவத்தில் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு அடிக்க வர. ஆனால் அவனை நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத நல்லா கேளு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியாக வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி உனக்கு ஃபைல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவனுடைய சீக்கிரட்டை சொல்லிட்டு இந்த மாதிரி நீ தான் என்கிட்ட இதை பற்றி சொன்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி, நம்ம இந்த ஊர் மக்களை காப்பாற்றணும், இந்த ஊர் அழிய போகுது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அவன் அப்படியே மெய் மறந்து போய் என்னடா இது உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய சீக்ரெட் உண்மை தானே, அதனால அதை நம்பி எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சேஃபா டேமுக்கு மேலே கூட்டிட்டு போகணும், ஏன்னா டேம் வந்து உடைய போகுது, ஊருக்குள்ள தண்ணி வர போகுது அப்படின்னதும். ஆனா இதை கேட்ட அந்த இவனுடைய கேங்ல இன்னொருத்தன் இருப்பான்ல அவன் வந்து என்னடா அந்த ஹீரோ சொன்னான்னு சொல்லி பயந்துட்டியா, அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பேசுறதெல்லாம் கேட்குற, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்க. ஆனா இந்த லவர் பையன் இங்க பாரு நான் சொல்றதை கேளு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதனால நான் சொல்றது எல்லாருமே கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே அனுப்பி வைக்கிறான். அதே சமயத்துல அந்த சைடு ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அவருடைய கார் டேஷ்போர்ட்ல இருந்து ஒன்று எடுக்கும்போது அதுக்கு அடியில் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டாரு. ஓ என்னுடைய ஃபோன் இங்கே தான் இருக்குதா அப்படின்னு அதை ஆன் பண்ணவும் அதில் நிறைய மிஸ்ட் கால் இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக அவருடைய பிஸ்னஸ் ஓனருக்கு கால் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் ஓனரும் எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு கால் பண்ணுறது, அவசரமாக நீங்கள் இன்னைக்கு வேலைக்கு வரணும், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட. இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கிராஜுவேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மைக்கில் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வில்லேஜ் அழிய போகுது, எல்லாருமே டேமுக்கு போங்க, இப்போ எமர்ஜென்சியாக அந்த சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. ஆனால் இவங்களுக்கு டிப்ஸ்ட் கொடுக்குற மாதிரி என்ன நடக்குதுன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த லவர் பையனுடைய கேங் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. என்னன்னா அந்த தலைவன் கிட்ட அந்த லவர் பையன் கேங்ல இருந்து அந்த குண்டு பையன் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டான். அதனால அந்த தலைவரும் இன்னைக்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணுன்ற மாதிரி அடைச்சி வச்சிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா இது அலாரம் அடிக்கல, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒண்ணுமே புரியாம வெளியில வந்து பார்க்கலான்னு வரும்போது அப்பதான் அவனுடைய அப்பாவுடைய காரை பார்க்கறான். ஐயோ அப்பா நீங்க ஊருக்கு போகாதீங்க அப்படின்னு வேகமா குதிரை எடுத்துட்டு வந்து அவருடைய கார் முன்னாடி நிப்பாட்டி நீங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ண. என்னடா வளர்ற, வேலைக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க, ஸோ அங்கே போகணும் சீக்கிரமா அப்படின்னதும் இல்லப்பா நீங்க போகக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க இங்க இருக்கணும், எங்க கூட இருங்க அப்படின்னதும் என்னது இங்க இருக்கணுமா அப்படின்னா நீ படிக்கிறதுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பா, சாப்பிட்றதுக்கு யார் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்ல நான் பண்றேன்ப்பா, நான் எல்லாம் பண்றேன், ஆனா நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்க இருங்க இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்ல அப்பாவே டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா வளர்ற, உன்கிட்ட நான் ஒன்னே தான் கேட்டேன், நல்லா படிச்சு நல்ல மனிதனா இருக்கணும்ன்றது, ஆனா அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே இல்லப்பா நான் சொல்றத கேளுங்க, நீங்க எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா இங்க பாரு நீ எதுவும் பேசாத, 20 வருஷமா நான் கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்த்து இப்படி போராடிட்டு இருக்கேனே, ஏன்னா நீயும் என்னை மாதிரி ஒரு லேபரா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா, இப்படி படிக்காம எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டு இருக்க அப்படின்னதும்
அப்படின்னதும் ஹீரோ வந்து சோகமாக்கி, இல்லப்பா நீங்க இன்னுமே என்ன புரிஞ்சுக்கல, நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னதும் அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன என்ன சொல்ற நீ அப்படின்னதும், ஆமாப்பா நான் எக்ஸாம்ல வேனுக்குனே தான் ஃபெயில் ஆனேன், ஏன்னா அப்போ தானே நான் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றதுக்காக அப்படின்னு சொல்ல உன்னை அப்பா வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. உன்னை யாருடா இப்போ கேட்டா, படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டியது தானே, அதுதானே உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இங்க ஒரு பெரிய வாக்குவாதமே போகுது. ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்கன்னா இல்லை நான் வேலைக்கு போகணும், ஒழுங்கா வந்து வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா ஒரு சின்ன கத்தி வச்சிருந்திருப்பான், அதை எடுத்துட்டு வேகமா அந்த டயரை வந்து கிழிச்சு விட்டுறான். இதை பார்த்து அப்பா வேகமா வெளியில வந்துட்டு, ஓ நீ இந்த வில்லேஜில் இருக்கிறதுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கண்ணத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு, நீ என்ன பண்ணாலுமே நான் இங்கிருந்து போக தான் போறேன் அப்படின்னதும், சரிப்பா நீங்க போங்க, ஆனா இனிமேலாவது நீங்க சேஃபா வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வேகமா கிளம்பி அந்த அலாரம் அடிக்க வைக்கிற இடத்துக்கு போறான். இந்த சைடு இந்த அப்பா பார்த்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துட உடனே அவங்களுடைய ஒய்ஃபும், என்னங்க போக போறீங்களா அப்படின்னதும், சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ அலாரம் அடிக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அந்த வயரெல்லாம் பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த தலைவருடைய வேலை தான் போல, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும்போது உள்ள அந்த காலத்துல எமர்ஜென்சிக்கு அடிக்கிற ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அதை எடுக்க ட்ரை பண்றான், அவனால முடியல. அதனால வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அப்பா தான் வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது. அப்புறம் என்ன வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணி அந்த எமர்ஜென்சி அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது மூலமா ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே இங்க உள்ள எமர்ஜென்சி வந்து புரிய வருது. அதனால எல்லா மக்களுமே பரபரப்பா அந்த டேமுக்கு மேல போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இந்த ஜெயிலுக்குள்ள காமிச்சா அந்த லவர் பையனுடைய கேங் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்டா இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு போராடிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா அந்த ஜெயில இருந்து ஒரு தாத்தா வந்துட்டு, என்னடா பண்றீங்க, இது இப்படி லைட்டா தூக்குனாலே வந்துடும் அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கே காமிக்கிறாரு. யோ தாத்தா கிரேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வேகமா வர, அப்புறமா ஊர் மக்கள் கிட்ட வந்து எல்லாத்தையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த டேவிடும், டேய் தம்பி அடிச்சது போதும் சீக்கிரமா வா அப்படின்னு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போக, சில பேர் அவங்களுடைய கால்நடைகளையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி எல்லாருமே சேஃபா வந்துட நம்ம ஹீரோவும் லவர் பையனும் பைக்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட டைமும் பக்கத்துல வந்துடுது. அப்பதான் ஆப்போசிட்ல ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் வந்து அவளுடைய அம்மாவை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் டைமை பாக்குறான், இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான் இருக்குது, இப்படியே விட்டுட்டு போனா ஹீரோயினே இறந்துருவாங்க, அவளுடைய அம்மாவும் இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இவன் அவங்கள காப்பாத்தப்பான், இவனும் இறந்துருவான். என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோடைய அம்மா ஹீரோயினுமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிலநடுக்கம் வருது, அந்த டேம் உடையுது, தண்ணி வருது, அவ்வளவுதான் அந்த வில்லேஜ் மொத்தத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குது. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ நம்மளுடைய பையன் வரலே அப்படின்னு வேகமா அந்த இடத்த நோக்கி போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. யாருன்னா ஹீரோடைய அப்பா தான். ஸோ அவரு ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அம்மா, அந்த லவர் பையன்ற மாதிரி எல்லாத்தையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஹீரோன் டைமை பார்க்கறான், 12 தாண்டிருச்சு. ஸோ அவனுடைய டே வந்து இனிமேல் ரீசெட் ஆகாது. ஸோ அப்படியே ஹீரோயினை பார்க்கறான், இங்க இருந்த எல்லா மக்களையும் நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெருமூச்சு வருது. அப்பதான் அந்த அங்கிளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆனா போன்ல பேசுறது வட்டிக்கு கடன் கொடுத்தவன் போல, யோ சீக்கிரமா திருப்பி தந்துருவாயா, ஏன் கால் பண்ணி உயிரை வாங்குற அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்க, இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிம்மதியே வருது. அதே சமயத்துல இந்த தலைவரும் இதை பார்த்து சாக்காகி ஐயோ ஓடிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை சூழ்ந்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிட்டியில் இருக்கிறான். ஹீரோடைய அப்பா வந்து நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். படிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு டார்ச் லைட் பிஸ்னஸ் போல், அதே அவன் சைடில் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கேன். நியூஸில் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜில் இருந்த டேம் உடஞ்சிது, ஆனால் இங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ் தான் அதெல்லாம் காப்பாற்றினாங்க அப்படின்னு நம்ம லவர் பையனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோவும் ஹீரோடைய அப்பா ஹீரோடைய அம்மான்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டக்குன்னு ரெடி ஆகி, அம்மா நான் கிளம்பிட்டேன், சீக்கிரமாக போகணும், எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு வரான். ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டியில தான் நம்ம ஹீரோயின் வந்து படிக்கிறாங்க போல. ஸோ அவங்களும் ஹீரோவை பார்த்து, வந்துட்டியா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரமா உள்ள போய் எக்ஸாம் நல்லபடியா எழுது அப்படின்னதும், இந்த வாட்டி அப்படின்னா பிபிஏ செலக்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னதும், அப்படியா அப்படின்னா உனக்கு இங்க சீட் கிடைக்காது, என் கூட நீ படிக்க மாட்ட பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, அப்ப நான் ரொம்ப நல்ல எக்ஸாம் எழுதிடுவேனே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறான். அப்படியே ஸ்கிரீனை பார்த்துட்டு, இந்த வாட்டி நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.